நாம் யாவரும் 105ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடப்பட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலையாக்கினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்தில் பரதேசியாகிருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய எங்கள் கர்த்தர், எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்களுடைய சூழ்நிலைகளையும் எங்கள் வாழ்க்கையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களோடு கூட நீர் பேசும், எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் ஆண்டவரே நீர் விரும்புகிற பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பேசுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 105வது சங்கீத பகுதியில் நாம் வாசிக்கும்போது இந்த இடத்துல யோசேப்பை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் அவங்க வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த சூழ்நிலைகளை குறித்தும் வேதத்தில் கர்த்தர் சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர் இந்த 105ஆம் சங்கீதத்தில் மீண்டுமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்தும் இந்த யோசேப்புடைய வாழ்க்கை குறித்தும் அவன் கடந்து வந்த சூழ்நிலைகளை குறித்தும் கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பலமுறை இதை குறித்து நம்ம யோசிச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட யாத்திராகமத்திலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் ஆதியாகமத்திலிருந்து யோசேப்புடைய வாழ்க்கை துவங்குகிறது. அதில் இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரயாண வரலாறு, அவங்க கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்த காரியத்தை எல்லாம் நாம் கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டில் முதல்ல யோசுவாவின் புஸ்தகம் வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கூட சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அளவுக்கு மிகவும் தெளிவாக விளக்கமாக இவைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் மீண்டுமாக பல இடங்களில் இந்த வரலாற்றிலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பித்து சில முக்கியமான பாடங்களை நமக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக, ஒரு வரலாறாக வேதத்தில் இருக்கிறது. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் மூலமாக தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை திரும்பி சொல்லி தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா சங்கீதத்திலே இந்த ஒரு இடத்துல மாத்திரமல்ல, இன்னும் நிறைய இடங்களில் சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்குறோம். இப்படி இந்த இவர்களுடைய இந்த வரலாறு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அவைகள் பல இடங்களில் திரும்ப சொல்லப்பட்டு அதன் மூலமாக சில பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதில் இந்த ஒரு வசன பகுதியில் இந்த 105ஆம் சங்கீதம் 16 முதல் 24 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அதை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில், ஒரு குறிப்பிட்ட நோக்கில், ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கஸில் அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு எழுதி அதிலேருந்து ஒரே ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நீங்களும் நானும் படித்து கொள்ளும்படி ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போது இந்த வசன பகுதியில் அந்த 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தேசத்தில் பஞ்சத்தை வரவைத்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த பாதையை, அவனுடைய வாழ்க்கையின் ஒரு வரலாற்றை சுருக்கமாக ஒரு 3 வசனங்களில் கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதில் பார்க்கும்போது யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு விற்று போடப்பட்டார். யோசேப்பு அவனுடைய தகப்பனுடைய வீட்டில் சகோதரர்களோடு அந்த தேசத்தில் அவர் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத ஒரு சமாதான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் யோசேப்பு. அப்படி ஒன்றும் அவருக்கு ரொம்ப கஷ்டமான நெருக்கமான
ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, இல்லை ஒரு 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 ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற அல்லது கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த யோசேப்புக்கு இருந்ததில்லை அவன் தன் தகப்பன் வீட்டில் வாழ்ந்த நாட்களில். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவனுடைய அரிக்கட்டுகள் உயர்ந்திருக்க, அவனுடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் அவனுக்கு முன்பாக வணங்கி நிற்பதை போன்ற ஒரு சொப்பனத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த யோசேப்பு அந்த சொப்பனத்தை கேட்டுட்டு அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு புரிந்து கொண்டு சும்மா இல்லாமல் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன் தகப்பனுக்கும் அதை சொல்லுகிறார். இதில் வேற இன்னொரு சொப்பனத்தை வேற கர்த்தர் கொடுக்கிறார். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனை வணங்குவதாக. இப்போ இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்குமே, ஏன்னா நானும் உன்னுடைய சகோதரர்களும் கூட உன்னை வணங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சொப்பனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் எரிச்சல் அடைந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோசேப்பு அவனுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். ஒரு சிலர் அவனை கொன்று விடலாம் என்று கூட நினைச்சாங்க. ஒரு சிலர் அவனுக்கு தீமை செய்யலாம் என்று நினைத்தார்கள். நமக்கு அதெல்லாம் தெரியும். அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. முதல்ல அவனை கொல்லணும்னு நினச்சாங்க. அப்புறம் அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. குழியில் போடப்பட்டவனை அப்புறமா வந்து காப்பாற்றலான்னு ஒரு ரூபன் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை யாருக்கும் தெரியாமல் எடுத்து எகிப்துக்கு போகிற இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டார்கள். ஒரு விலங்கை விற்பதை போல, நம்ம ஆடு மாடு கோழி எல்லாம் விற்கிற மாதிரி இவரை, இந்த யோசேப்பை விற்று போட்டார்கள். அதிலிருந்து இந்த யோசேப்புடைய வாழ்க்கை, அவன் அந்த வனாந்திரத்தில் குழியில் தூக்கி போடப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த யோசேப்புடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா மிக மிக கடினமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அது வரைக்கும் அப்படி கிடையாது. அது வரைக்கும் எப்படி நீங்களும் நானும் அம்மா அப்பா வீட்டில் சிறு வயதில் படிக்கிற பள்ளி நாட்களில் எப்படி நம்ம வந்து ஒரு பெரிய, நமக்கு ஒரு படிக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குமே தவிர ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது. நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருவாங்க, விசாரிச்சிருவாங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துருவாங்க. இது எல்லாமே நம்ம பெற்றோர்கள் நமக்கு நன்றாக செய்து விடுவார்கள். ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் தன் சகோதரர்களால் குழியில் தூக்கி போடப்பட்ட நாட்களில் இருந்து அவன் எகிப்துக்கு போகிற நாட்கள், இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து அவன் வாழ்க்கை முழுவதும் மிக கடினமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்கிறவனாக இருக்கிறான். அவனை குறித்து அந்த காரியத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கால்களை 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 105ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான கொடுமையான ஒடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. அவனுடைய கால்கள் விலங்குகள் போடப்பட்டிருந்தது, அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. பிராணன் சொல்லும்போது நம்ம வந்து ஜீவன்னு யோசித்துக்கலாம், இல்லைன்னா பிராணன் சொல்லுவது பிராணவாயின்னு சொல்லுவது நம்ம சுவாசிக்க உயிர் வாழ்கிற அந்த காரியத்தை சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம பிராணன் என்று சொல்லும் பொழுது நம்ம உயிர் அப்படின்னு நினச்சி, அவனுடைய உயிர் இரும்பில் அடைப்பட்டிருந்தது, அவனுடைய ஜீவன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையில் இந்த யோசேப்பு வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த யோசேப்பு என்ன செய்யப்பட்டார்? எகிப்துக்கு விற்று போடப்பட்டார். அங்கே போய் அந்த போத்திபார் என்று சொல்லப்படுகிற மனுஷனுடைய வீட்டிலே ஒரு அடிமை வேலைக்காரனாக அவன் வேலை செய்கிறான். அதெல்லாம் நம்ம அநேக முறை நம்ம படிச்சிருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். அப்படி வேலை செய்யும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது நிமித்தம் அந்த போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. யோசேப்பு கையில் கொடுக்கப்பட்டிருந்த வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக நல்ல நிறைவாக நடந்தது நிமித்தம் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகளை கொடுத்து, நிறைய பொறுப்புகளை கொடுத்து, இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நல்ல பேர் வாங்கணும்னு சில பேர் நினைப்பான். அதாவது ஆஃபீஸில் கரெக்டாக வேலை செய்யணும். வாங்குகிற சம்பளத்துக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம், இல்லை நீங்கள் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களோ அந்த நேரத்துக்கு நீங்கள் உண்மையாக வேலை செய்யணும். சில பேர்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு, இன்னும் கொஞ்சம் ஞானமாக வாழ்ந்து, இன்னும் கொஞ்சம் நம்ம பயங்கரமாக சாதிச்சு ப்ரமோஷன் வாங்கிடலாம், இன்க்ரிமெண்ட் வாங்கிடலாம், அது பண்ணிடலாம் இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம என்னமோ இவன் தான் அந்த கம்பெனி ஆரம்பித்த மாதிரி தலையில் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்போம் பாருங்களேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறது தான் கிடைக்கும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு சொன்ன மாதிரி, நீங்கள் என்ன தான் பிரயாசப்பட்டாலும் வசனம் சொல்லுது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். சரியா? சரீர முயற்சி. அதுக்காக நீங்கள் வேலையில் உண்மையாக இருக்காதீங்கன்னு சொல்லலை. வேலையில் உண்மையாக இருங்கள். ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய உண்மைக்கு மேலே ரொம்ப அப்படியே சாதிச்சு அப்படிலாம் இருக்காதுங்க. நீங்கள் உங்கள் மனசாட்சி இருக்குது, கர்த்தர் இருக்கிறார், வேதம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, அந்த அளவுக்கு நில்லுங்க. அப்படி தான், அதுதான் சரியான ஸ்பிரிச்சுவல் மனுஷனுடைய வாழ்க்கை. அதுக்கு மேலே முயற்சி பண்ணுறது, கம்பெனியை தூக்கி தலையில் வச்சுக்கிறது, ஓனரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது,
ஏன்னா இப்படிலாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கடைசியில் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அசிங்கப்படுவீர்கள், அவமானப்படுவீர்கள், ஏன்டா இந்த கம்பெனியில் வேலை செஞ்சோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அளவாக உண்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அப்போ உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாம, அப்போ உட்காந்து பராக் பார்த்துக்கிட்டு இருக்காம, அந்த நேரத்தில் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் உண்மையாக உத்தமமாக ஊழியத்தை வேலையை செய்யுங்கள். மற்றது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவா. உங்களுக்கு எப்போ எது வரணும், எந்த ப்ரமோஷன் வரணும், எது எல்லாமே கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அதுக்கு மேலே பிரயாசப்படாது. அதுக்கு மேலே என்ன செய்யாதுங்க, அந்த சில பேர் இருப்பான், அதிக பிரசங்கியாக இருப்பான், அது மாதிரி என்ன எப்படி சொல்கிறதுன்னு கரெக்டாக தெரியல, ஆர்வக்கோளராக இருப்பான். அதுக்கு அப்படிலாம் இருக்காதுங்க. கரெக்டாக இருங்க, கரெக்டாக இருங்க, பேலன்ஸாக இருங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுவதற்கு நேரம் கொடுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. வேலையில் உண்மையாக இருங்க. வேலை என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். ஒரு 9 மணி நேரமாக அப்படின்னா அது 9 மணி நேரம் தான். மீதி 24 மணி நேரத்தில் இன்னும் நிறைய இருக்குது செய்வேன். முக்கியமாக கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நீ செய்ய வேண்டியதில் நிறைய குறை இருக்குது. அதை சரி செய்யுங்க. அதை விட்டுட்டு கம்பெனியை தூக்கி தலையில் கட்டிக்கிட்டு இருக்காதிங்க. நானாக இந்த கம்பெனிக்கு தூணாக நிற்கிறேன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் தான் வேலை கொடுப்பாங்களே ஒழிய, சரி தம்பி நல்லா வேலை செய்கிறார், 2 நாள் லீவ் கொடுப்போன்னு கொடுக்கவே மாட்டான். நான் சொல்கிறது சரின்றவங்க கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே அனுபவிச்சு தான் வந்திருக்கிறோம். அதாவது நம்ம கொஞ்சம் உண்மையாக இருந்தால் நமக்கு ஒரு 2 நாள் லீவ் கொடுப்பாங்க, ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம உண்மையாக இருந்தோம்னா இன்னும் அதிகமாக வேலை கொடுப்பாங்க. அதனால் கரெக்டாக இருங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், வேலையில் கரெக்டாக இருங்க, ஓவராக இருக்காதுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது ஏன் வருதுன்னு தெரியல. அப்போது யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான சகலத்தையும், போத்திபாருக்கு உண்டான சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி இருக்கும்போது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், அவன் ஒரு தவறு செய்ய மாட்டேன் என்று நின்றதற்காக, நான் தவறு செய்வதில்லை, என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்க நான் எப்படி இவ்வளோ பெரிய பாவத்தை செய்ய முடியும் என்று போத்திபாருடைய மனைவியோடு அவன் பாவத்துக்கு உட்படாமல் அவன் எதிர்த்து நின்றதுனால அவன் பழி சாட்டப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்கள் வைக்கப்படுகிற கடும் காவல் சிறையில் அவன் வைக்கப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் கூட கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்திருக்கலாம். மேபி வேலையில் நல்லா வேலை செஞ்சு எஜமான இடத்துல எஜமாட்டி இடத்துல கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி நல்லா சாப்பிட்டு கூட வாழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் சிறைச்சாலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் விலங்கிடப்பட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அவன் யோசித்து பாருங்களேன், இப்போ தூர தேசத்தில் இருக்கிறான், அவங்க அப்பா எங்கே இருக்கிறாங்க, அவனுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது எதுவுமே தெரியாது. அப்படி தூரத்தை இன்றைக்கி மாதிரி ஃபோனும் கிடையாது. நாங்கள்லாம் ஆரம்ப நாட்களில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் தான் ஃபோன் எல்லாம் வரும்போது எங்கள் அம்மா அப்பாலாம் ஒரு 550 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க. அவங்க தள்ளி இருப்பாங்க. வீட்டில் இருந்த வரைக்கும் அவங்க சாப்பாடை செஞ்சு சமைச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றான்னு சொன்னால் அன்றைக்கி நமக்கு அது அருமையாக தெரியாது. அங்கே போயிட்டு உட்காந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு வாயில் வைக்க முடியாத மாதிரி மெஸ்ஸில் சமைச்சு போடும்போது தான் தாய் தகப்பனுடைய அருமை தெரியும். அப்படி இருக்கும்போது ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்பாங்க. அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியுதோ முடியலையோ, ஏன்னா அவங்க ஊரில் இருக்கிறாங்கல்ல, அப்போ கேட்பாங்க, என்ன தம்பி சாப்பிட்டியா, என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது மனசுக்கு எப்படி இருக்கும்? நம்ம சாப்பிட்டோமோ இல்லையோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். யோசேப்புடைய நிலைமையை யோசித்து பார்த்தேன். சிறைச்சாலையில் இருக்கிறான், உணவு கிடைச்சதா தெரியாது, சாப்பாடு சாப்பிட்டானா இல்லையா தெரியாது, உறங்கினானா இல்லையா தெரியாது, அவனை விசாரிப்பதற்கு ஆள் இருக்காது, உடல்நிலை சரியாக இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது. இப்படி ஒரு மிக மோசமான ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் அந்த யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அப்போது அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு சொப்பனங்கள் வந்தது என்று சொன்னாங்க. அந்த சுயம்பாகி ஒருத்தன் வந்தான், பானபாத்திரக்காரன் ஒருத்தன் வந்தான், அவனுடைய சொப்பனங்களை எல்லாம் சொன்னாங்க. அப்போ யோசேப்பு ஒருவேளை நினச்சிருப்பான், இவங்கெல்லாம் அரண்மனையில் ராஜாவோடு கூட இருக்கிறவர்கள், இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா இவங்க போய் ராஜாவிடத்தில் நம்மை குறித்து சொல்லி ஒருவேளை நமக்கு என்ன செய்வாங்க, நல்ல ஒரு விடுதலை வாங்கி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யோசித்து பாருங்கள், புறதேசத்தில் அடிமையாக போனவன் அங்கே ராஜாவுக்கு விரோதமாக கடுங்காவல் சிறையில் வைக்கப்பட்டு இப்போ கைதியாக இருக்கிற நிலைமையிலிருந்து வெளியில் வருவதற்கு அவன் எவ்வளவு யோசிச்சிருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவனை அங்கே அனுமதித்து வைத்திருக்கிறார். ஆனால் அவன் அங்கேருந்து வெளியில் வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த பானபாத்திரக்காரங்கிட்ட சொல்கிறான், கர்த்தர் ராஜா உன்னை திரும்பவுமாக உன் தலையை உயர்த்தி உன் ஸ்தானத்திலே நிறுத்துவார் அப்படிலாம் சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸ்தோத்திரம், ஓகே நம்ம இப்போ விடுதலையாக போகிறோம், நான் விடுதலையாகி போயிட்டு ராஜா கிட்ட போகும்போது உன்னை குறித்து நிச்சயமாக பேசுவேன், நான் உன்னை நிச்சயமாக விடுதலை ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ நான் செய்வேன்னு சொல்லி எல்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு இந்த பானபாத்திரக்காரன்
கடந்து சென்றிருக்கிறான். ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை யோசிச்சிருப்பான், பானபாத்திரக்காரன் இன்னைக்கு ராஜா கிட்ட பேசிடுவான், தான் போயிட்டான், இன்னைக்கு ராஜா கிட்ட பேசிடுவான். இல்லை ஒருவேளை இன்னைக்கு ராஜாவை பார்த்துருக்க முடியாது, நாளைக்கு ராஜா கிட்ட பேசியிருப்பான். இல்லை ஒருவேளை நாளைக்கு ராஜாவை பார்த்துருக்க முடியாது, ஒருவேளை இன்னும் ஒரு 2-3 நாளில் பேசிடுவான். எப்படி ஒரு வாரத்தில் நம்ம ரிலீஸ் ஆகிடுவோம், ஐயோ ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் தன் அந்த நாட்களை எண்ணிக்கொண்டு அவன் அந்த இடத்துல மிகுந்த ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையிலே இந்த யோசேப்பு அங்கே இருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் சில ஆண்டுகள், அதிலிருந்து பானபாத்திரக்காரன் வெளியில போனதிலிருந்து சில ஆண்டுகள், மேபி 2 வருஷத்துக்கு மேல இன்னும் யோசேப்பு சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். பானபாத்திரக்காரன் வெளியில போய் இன்னும் 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் யோசேப்பு சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். இப்போ இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. இப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு காவலில் வைக்கப்பட்டிருக்கிற, ஒரு விலங்கிடப்பட்டிருக்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலையில் கர்த்தர் இந்த இடத்துல யோசேப்பை அனுமதித்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாதிரி பல நேரங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை இது போன்ற சூழ்நிலைகளில் நம்மளை கர்த்தர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இது மாதிரி தேவன் பல நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மளை, அதாவது நம்ம சிறைச்சாலையில் தான் தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா நம்மளை ஏதோ ஒரு காவலில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து, இருக்கிற நிலைமைகளிலிருந்து வெளியில் வர முடியாத, விடுவிக்கப்பட முடியாத, இந்த நிலைமை மாறாத ஒரு சில மோசமான, கொடூரமான, கஷ்டமான சூழ்நிலைகளில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பல நேரங்களில் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். என்னடா காலங்காத்தால இருந்தாலும் இப்படி சொல்கிறான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? உண்மையாகத்தான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு வெளியே வர முடியாத, அடுத்தது என்னதென்று தெரியாத, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேனோ விடுவிக்கப்பட மாட்டேனோ, இந்த நிலைமையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியில் வருவேனோ வர முடியாதோ என்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பல நேரங்களில் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். சிலருக்கு வேலையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுக்கிறார். சமீபத்தில் ஒரு சகோதரியோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பாம்பே அந்த மாதிரி ஒரு மும்பை அந்த இடத்துக்கு போய் அவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க. போய் சேரும்போது வேலை ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த சம்பளம் நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப அவங்க வாழ்க்கையின் கஷ்டமான சூழ்நிலையில் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. போய் சந்தோஷமாக வேலையில் சேர்ந்தாங்க. வேலையில் சேர்ந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. திரும்ப குடும்பத்தை கூட இங்கே தான் இருக்குது, திரும்ப குடும்பத்தை கூட சரியாக சந்திக்க முடியாதபடி ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை கர்த்தர் அனுமதித்து வைத்திருக்கிறார். இது மாதிரி நிறைய சூழ்நிலைகள் உண்டு. நான் இப்படி நினைக்கலையே, இங்கே இப்படி இருக்கும்னு நினைக்கலையே, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும்னு நான் நினைக்கலையே, இந்த காரியத்திலேருந்து என்னால் விடுபட முடியாதுன்னு நான் நினைக்கலையே, சீக்கிரத்தில் நாளைக்கு நான் போயிடுவேன்னு நினைச்சேனே, நாளைக்கு இது மாறிடும் நினைச்சனே. ஆனால் பல ஆண்டுகள் ஆகியும் மாறாத சில சூழ்நிலைகளை, வெளிவர முடியாத சில சூழ்நிலைகளை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அனுமதித்தது போலவே தம்முடைய பிள்ளைகளாகிய அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, 18 வாசிப்போம். 105 சங்கீதம் 18 வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டது. அவன் வாழ்க்கையில் நம்ம இந்த ஒரு வசனத்தை தான் இவ்வளவு நேரம் தியானிச்சிருக்கிறோம். அவனுடைய கால்கள் விலங்கு போட்டு என்ன செஞ்சாங்க? ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்பில். ஆனால் இதுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொப்பனத்தின் மூலமாக இவ்விதமாக நான் உன்னை உயர்த்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தை ஏற்ற காலத்தில் நிறைவேறும்படிக்கு அது வரைக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் அடிமையாக இருந்தான், அவன் வேலை செய்தான், அவன் சிறைச்சாலையில் இருந்தான், கடுங்காவலில் இருந்தான், அவனுடைய கால்கள் விலங்கு போட்டப்பட்டிருந்தது, அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. இது எல்லாம் நடந்தது அவனுடைய வாழ்க்கையில். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் பின்பாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இவனுடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அனுமதிச்சார். நம்ம எல்லாம் நிறைய நேரங்களில் இப்படி தான் தியானிப்போம். அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள்,
அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியில் போட்டார்கள். அவனை அந்த அம்மா போத்திபாருடைய மனைவி அவனை இப்படியாக பொய் குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் போட்டாங்க. வசனம் சொல்லுகிறது இது எல்லாவற்றையும் கர்த்தர் தான் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் தான் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இன்னைக்கு நான் விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், என் வாழ்க்கை சூழ்நிலை மாற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு, இதுலேருந்து நான் எப்போ வெளியில் வருவேன், இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும் அப்படின்ற ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார் இதை எல்லாவற்றையும் கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறார். இதை எல்லாவற்றையும் அனுமதித்தது கர்த்தர். இவைகளுக்கு பின்பாக கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் பாருங்க, நம்ம இன்னொரு பகுதியில், இதுக்கு அடுத்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்குறோம். வாசிப்போம் 23வது 24வது வசனங்கள், 105ஆம் சங்கீதம் 23, 24வது வசனங்கள். அப்பொழுது வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்துக்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்தில் பரதேசியாய் இருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். முதல்ல யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு காமின் தேசத்தில் பரதேசியாக இருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி. அப்போது இந்த 2 வசனத்துக்கு நடுவில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இவங்க வந்த உடனே கர்த்தர் இவங்களை பெருக பண்ணிட்டாரா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வந்த உடனே இந்த யாக்கோபு தன்னுடைய புத்திரர்களோடு தன்னுடைய குடும்பத்தோடு எகிப்துக்கு வந்த உடனே கர்த்தர் இவங்களை பெருக பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தான் இந்த 2 வசனத்துக்கு நடுவில் இருக்கிற வரலாறை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 10வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் தம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி போனார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலைகளினாலும் அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த எல்லா வேலைகளையும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அழகா 105ஆம் சங்கீதம் 23 வசனம் சொல்லுது, யாக்கோபு எகிப்துக்கு போனான், யாக்கோபு காமின் தேசத்தில் பரதேசியாய் சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக யோசிக்கணும், தியானிக்கணும். யாக்கோபு எப்படி போனார் எகிப்துக்கு? அடிமை வேலை செய்கிறதுக்காக போனார். அங்கே போய் செங்கலையும் சிமெண்ட்டையும் சாந்தையும் தூக்கி கொடுத்து, என்ன இந்த சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த வட மாநிலங்கள்லேருந்து சில பேர் வருவாங்க, வந்து இந்த வேலைக்காக வருவாங்க. அங்கே அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரோட்லெல்லாம் இருப்பாங்க, சும்மா சின்ன கூடாரங்களை போட்டு தங்கியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன சமைக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எப்போ தூங்குறாங்க அப்படிலாம் ராத்திரி பகலாக வேலை செய்வாங்க. இது முக்கியமாக இந்த மெட்ரோ வேலையெல்லாம் நடக்கும்போது நீங்கள் அந்த வேலைகள் செய்கிற ஆட்கள் தான் பார்க்கும்போது பாகமாக இருக்கும். அது மாதிரி அந்த வேலை செய்கிறதுக்காக யாக்கோபு எகிப்து தேசத்துக்கு போனார். யாக்கோபு எகிப்துக்கு எப்படி போனார் தெரியுமா? பார்வோன் எகிப்திலிருந்து ரதங்களை எல்லாம் அனுப்பி வச்சு, வண்டியெல்லாம் அனுப்பிச்சி வச்சு, யோசேப்புடைய தகப்பனும் அவனுடைய குடும்பமும் எகிப்துக்கு வருகிறது என்று சொல்லி பார்வோன் ராஜா வண்டிகளை அனுப்பிச்சி வச்சு கௌரவமாக என்ன சொல்லுது, ஒரு ஹானரரி கெஸ்ட், ஒரு கௌரவமான விருந்தாளியாக. அது மாதிரி இவங்க போனது அப்படி தான். தேசத்தில் பிரச்சனை, பஞ்சம். இப்போ வாங்க, இந்த தேசமே இந்த யோசேப்பால் தான் நாங்கள் சாப்பிட்டு நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசேப்பின் நிமித்தம் யோசேப்பினுடைய தகப்பனாகிய யாக்கோபும் அவனுடைய குடும்பமும் எகிப்துக்கு கௌரவமாக வர வைக்கப்பட்டார்கள். வந்தாங்க, அப்படியே ராஜா மாதிரி வரான். வந்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கோசேன் தேசத்தில் இருந்துக்கிறோம், அது கொஞ்சம் செழிப்பாக இருந்துச்சு, அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் புல்லெல்லாம் கிடச்சிது, உடனே போங்க, அங்கே இருங்க, கௌரவமாக இருங்க, நீங்கள் அங்கேருந்து மந்தையை மேய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா தன்னுடைய முக்கியமான ஒரு அதிபதியாக இருக்கிற
இந்த யோசேப்புடைய தகப்பனை கௌரவமாக ஒரு விருந்தாளியை போல வர வச்சு தான் எகிப்து தேசத்தில் தங்க வச்சாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். அப்படி தான் தங்க வச்சாங்க. நீ அங்கே இருந்துக்கோங்க. அதுவும் இவங்களுடைய வேலை என்னென்ன அப்படின்னா, இந்த யாக்கோபு குடும்பத்தாருடைய வேலை என்ன தெரியுமா? என்ன, நல்லா செங்கலை தூக்கி அப்படிப்பட்ட ஒரு வேலை இல்லை. அவங்கெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, மந்தை மேய்க்கிறவர்கள். அவங்க வேலை அவ்வளோதான், மந்தை மேய்க்கிறது, ஆடுகளை மாடுகளை மேய்க்கிறது. அப்படி இருந்தவங்கள கோசேன் தேசத்தில் பார்வோன் ராஜா அவங்கள அழகாக கௌரவமாக தங்க வச்சார். அதுக்கப்புறம் நாட்கள் கடந்த பொழுது, யோசேப்பை ஜனங்கள் மறந்த பொழுது, அந்த பார்வோனெல்லாம் மாறி போன பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் வித்தியாசமாக இருக்கிறாங்க. இவன் என்னடா வேறு தேசத்தார் இப்படி வந்து இங்கே இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவன் மேலே அப்புறம் பின்னாட்களில் அவங்கள கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறான். இதில் என்ன விசேஷம்னா, இப்போ இவர்கள் வந்து இப்போ ஏதோ நம்ம எகிப்து தேசத்துக்கு போனோம், அங்கே ஒரு பட்டணத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வேலைக்கு ஆள் இல்லை, நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு இந்த காரியம் நடக்கலை. இவங்களை ஒடுக்கிறதுக்காகவே அவன் பட்டணம் கட்டினான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை குறித்து நாம் அவங்கள ஒடுக்கிறதுக்காக ஒரு உபாயம் பண்ண வேண்டும்னு சொல்கிறான். அவங்க பெருகாதபடிக்கு, அவங்க நம்முடைய பகைஞரோடு சேர்ந்து நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதபடிக்கு, அவங்க பெருகாதபடிக்கு அவங்கள ஒடுக்கிறதுக்காகவே ஒரு பிளான் பண்ணணும். அவங்கள சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணலாம், 2 பட்டணத்தை கட்டுவோம், பட்டணங்களை கட்டுவோம். எதற்காக கட்டுவோம்? அந்த சும்மா இருக்கிறாங்கல்ல அவங்கள ஒடுக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும், அவங்க வாழ்வை கசப்பாக்கணும். சில நேரங்களில் இந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி வேலை நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. காலையிலே நம்ம ஆஃபீஸ் போயிடுவோம், போயிட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி சாயங்காலம் டைம் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ப்ரேயருக்கு போவோம், ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு மேலே இருக்கிற பாஸ்ட்டை போயிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னால் டைம் எல்லாம் முடிஞ்சிருக்கோம். 5:30 மணினா 5:30 மணி 5:40 ஆயிருக்கும். அப்போ தான் அவன் சொல்லுவான், அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சிட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்வான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் அவனுக்கு தேவையே இருக்காது. அந்த ரிப்போர்ட் அவனுக்கு தேவையே இருக்காது, ஒரு மாதத்துக்கு கூட தேவை இருக்காது. ஆனால் என்னென்னா, இவனை வேலை வாங்க வேண்டும், இவனை என்ன செய்யணும், வேலை வாங்கணும், இவனை கஷ்டப்படுத்தணும். இவனை பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டேன்னு பைய தூக்கிட்டு ஸ்கூல் முடிஞ்சு போகிற மாதிரி அவன் பாட்டுக்கு போகிறான். நம்மளாம் வேலை செய்கிறோம்ல, இவனை என்ன செய்வோம், நம்ம கொஞ்ச நேரம் இருந்து வேலை செய்வோம் வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து தேசத்தில் பட்டணம் கட்டுற வேலை இருக்குது, அதுக்கு ஆள் இல்லை, அதனால் இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லி எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படவில்லை. இவர்களை ஒடுக்குவதற்காகவே அவன் பட்டணங்களை கட்டினான். சார் எங்களுக்கு முன்ன பின்ன இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைங்க, நாங்கள்லாம் சாதாரண அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, வேலை செய்டா, தூக்கு செங்கலை தூக்கு, சாந்த தூக்கு, வேலை செய். சரி அப்போ அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணான் தெரியுமா, செங்கலெல்லாம் நாங்கள் தரமாட்டோம், நீயே சுட்டுக்கொண்டான், நீயே சுடு அப்படின்னா. சரி கொஞ்ச நாள் செங்கல் சுட்டுக்கிட்டு இருந்தான். இவன் செங்கல் சுடும்போது செங்கலை சுடுவதற்கு தேவையான வைக்கோலை கொடுத்துட்டு இருந்தானா, நெருப்பூட்டி அந்த செங்கலை சுடுவதற்கு தேவையான வைக்கோலை வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தான், கொடுத்துட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தான், இவனுக்கு எதுக்கு நம்ம வைக்கோல் கொடுக்கணும், போடா நீங்களே தேடி எடுங்கடா, நீயே போ வைக்கோலை தேடு, நீயே செங்கலை சுடு, நீயே செங்கலை தூக்கு, நீயே சுமை சுமந்து, நீயே பட்டணங்களை கட்டு, உன்னை வேலை வாங்குறது மட்டும்தான் என் வேலையேன்றான். உன்னை ஒடுக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை வேலை வாங்க வேண்டியதே எங்களுடைய வேலை என்று சொல்லி அநேக நேரங்கள். இப்போ யோசித்து பாருங்களேன், அட் திஸ் பாயிண்ட், இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இல்லை. இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களாக இல்லை. இவன் வெளியில் வந்த பிறகு தான் எல்லா வேலையும் செய்கிறான், சேட்டை பண்ணுறான், அதை பற்றி இப்போ நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டவர் இவங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில், ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில், வேலை வாங்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில், அவங்களுடைய ஜீவன் கசப்பாகிற வரைக்கும், என்னடா வாழ்க்கை இது, இப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமே, என் ஜீவனே என் வாழ்க்கையே எனக்கு கசப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்க துக்கப்படுற அளவுக்கு கர்த்தர் இவர்களுடைய கையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது மாதிரி பல நேரங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சிலருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் சிலருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் தாய் தகப்பனாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை உங்களை உங்கள் மூதாதையர், ஒரு தாத்தா, அந்த மாதிரி ஆட்களாக கூட இருக்கலாம். நம்மளை பல நேரங்களில்
அவங்க ஒடுக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளை அவங்க ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில் நம்மளை அடைச்சி வச்ச மாதிரியே இருக்கும், நம்மளை காவலில் வச்ச மாதிரியே இருக்கும், நம்மை விலங்கிடப்பட்டதை போல நாம் உணர்வோம். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில அல்லது பல சூழ்நிலைகள் ஆண்டவராகிய கர்த்தர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பை அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தின் சூழ்நிலையில், சிறைச்சாலையின் அனுபவத்தில், கால்களில் விலங்கிடப்பட்ட அனுபவத்தில், அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்ட ஒரு அனுபவத்தில் கர்த்தர் பல ஆண்டுகள் அவனை அனுமதித்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவன் 430 வருஷத்துக்கிட்ட எகிப்தில் இருந்தான். ஆனால் எப்போ சூழ்நிலை மாறுச்சுன்னு தெரியல. ஏன்னா போகும்போது கௌரவமாக தான் உள்ளே போனான், போகும்போது வாங்க சார்னு வரவேற்போட தான் உள்ளே போனான். யாக்கோபெல்லாம் மரித்த போது அவனுடைய அந்த இறுதி காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ராஜாவுடைய ஃபியூனரல் சர்வீஸ் மாதிரி தான் எகிப்து தேசமே தூக்கம் கொண்டாடிச்சான். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் உள்ளே கொண்டு போனார். ஆனால் போனதுக்கப்புறம் சூழ்நிலைகள் மாறினது. கர்த்தர் அவர்களை ஒடுக்கப்படுகிற அனுபவத்துக்குள் கர்த்தர் அனுமதித்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில், சிறைச்சாலையின் அனுபவத்தில், கால் விலங்கிடப்பட்ட அனுபவத்தில் கர்த்தர் அனுமதித்தார். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையை அனுமதித்தார். அவன் யோசித்து பார்த்து பண்ணிட்டு, ஏன்டா நம்ம இங்கே வந்தோம், நல்லா தானடா வந்தோம், நம்ம இந்த சூழ்நிலை மாறாதா, இங்கிருந்து நம்ம வெளியில் போக மாட்டோமா, இந்த தேசத்திலிருந்து நாம் விடுதலை ஆக முடியாதா, இந்த சிறைச்சாலையிலிருந்து நான் விடுதலை ஆக முடியாதா, இந்த இரும்பில் அடைப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என் பிராணனை விடுவிக்க முடியாதா, விடுதலை கிடையாதான்னு சொல்லி இந்த யோசேப்பு தவித்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பயங்கரமான ஒரு ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில், அவங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கும் போது நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, பல நேரங்களில் இவங்களால தான் இப்படி ஆச்சு, அவங்களால தான் இப்படி ஆச்சு, என்னுடைய சகோதரர்களால் தான் இப்படி ஆச்சு, எங்கள் குடும்பத்தினால தான் இப்படி ஆச்சு, எங்கள் கணவனார்னால தான் இப்படி ஆச்சு, எங்கள் மனைவியால் தான் இப்படி ஆச்சு, என் பிள்ளைகளால் தான் இப்படி ஆச்சு, என் பெற்றோர்களால் தான் இப்படி ஆச்சு. இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிறதை கவனிப்போம். கர்த்தர் தான் இந்த வாழ்க்கையில், இந்த சூழ்நிலையை வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார். இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சிறையிருப்பின் அனுபவத்தில் உன்னை அனுமதித்தது கர்த்தர். ஒடுக்கப்படுகிற அனுபவத்தில் உன்னை அனுமதித்தது கர்த்தர். ஆனால் இதை அனுமதிக்கிற கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதை நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவராக இருக்கிறார். இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். பட்டணம் கட்ட சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க, மண்ணு சுமக்க சொல்கிறான், செங்கல் சூட சொல்கிறான், தூக்கடா அதுக்கு தேவையான வைக்கோலை நீங்களே சேர்த்துக்கோங்கடா, எல்லாம் கஷ்டம், வேலைகள், நாட்கள், ஜீவன் அவங்களுக்கு கசப்பாகிறது, அவ்வளவு கஷ்டம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாசிப்போம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவங்களை குறித்து வசனம் என்ன சொல்லுது? 12ஆம் வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி போனார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி போனார்கள். ஆனாலும் அவர்களை எகிப்தியர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாக கர்த்தர் அவர்களை பழுகி போக பண்ணினார். கரங்களை வைத்து சத்தம் அல்லேலூயா. எகிப்துக்கு சென்ற இஸ்ரவேலர்கள், யாக்கோபுடைய குடும்பத்தாருடைய எண்ணிக்கை 70. பார்வோன் அவங்களை கௌரவமாக அந்த ரதத்தில் வச்சு கூட்டிகிட்டு போக அனுமதித்த பொழுது, அழைப்பித்த பொழுது, எகிப்துக்குள் புறப்பட்டு சென்ற இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கை 70. ஆனால் அவர்கள் ஒடுக்கப்பட்ட பின்பு, அவர்களுடைய வாழ்க்கை கசப்பாக்கப்பட்ட பின்பு, அவர்கள் கொடுமையாக நடத்தப்பட்ட பின்பு, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிந்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வரும் பொழுது அவர்கள் 70 பேர் இல்லை, 700 பேர் இல்லை, 7000 பேர் இல்லை, அவர்கள் மிகப்பெரிய இஸ்ரவேல் தேசமாக வெளியில் கடந்து வருகிறார்கள். அவங்க வெளியில் வரும்போது, உள்ளே போகும்போது 70 பேர். யாருப்பா நீங்கள்? நாங்கள்லாம் யாக்கோபு ஐயாவுடைய வீட்டார், யாக்கோபு குடும்பத்தார் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ இது இஸ்ரவேல் தேசம், லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வெளியில் வர்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே நிறைய முறை கணக்கு பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேருக்கு, 35 லட்சத்துக்கு அதிகமான ஒரு மிகப்பெரிய தேசமாக இஸ்ரவேல் வெளியில் வருகிறான். நான் சொல்லுகிறேன், தேவன் அவங்களை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாக அனுமதித்ததற்கான காரணம் அவர்களை குறுகி போக பண்ணுவதற்காக அல்ல,
அவங்களை இல்லாமல் போக பண்ணுவதற்காக அல்ல, அவர்களை தேவன் பெருக பண்ணுவதற்காக, பழுக பண்ணுவதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அனுமதித்தார். அதே மாதிரி தான் நாம் இந்த யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது, அவன் ஒடுக்கப்பட்டான், அவன் நெருக்கப்பட்டான், அவனுடைய கால்கள் விடங்கலப்பட்டது, அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. அவனுடைய வாழ்க்கை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 105ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலிருந்து, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். 22ஆம் வசனம், தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அவன் ஒடுக்கப்பட்டது உண்மைதான், அவன் கால்கள் விலங்கிடப்பட்டது உண்மைதான், அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது உண்மைதான், யோசேப்புடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது உண்மைதான், அவன் எவ்வளவோ கஷ்டங்களையும் துக்கங்களையும் அவன் அனுபவித்ததும் கொடுமைகளையும் அனுபவித்தது உண்மைதான், தனிமையை அனுபவித்தது உண்மைதான். ஆனால் இது எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் என்னுடைய வசனம் அவனை புடமிட்டது. என்னுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒன்று. இரண்டாவது, கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். தன் தேசத்துக்கு அழகா வசனம் சொல்லுது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். 22வது வசனம், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். எனக்கு நம்மில் நிறைய பேர் இப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே யோசேப்பை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதி, யோசேப்பை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதிக்கும், யோசேப்பை உயர்த்தினது போல என்னை உயர்த்தும். சில பேர்லாம் இப்படி ஜெபம் பண்ணுவான், யோசேப்பை ஃபாரின் கண்ட்ரி கூட்டிகிட்டு போய் அவனை ஆசீர்வதித்து அந்த கண்ட்ரியில் அவனை ராஜாவை போல் உட்கார வச்ச மாதிரி என்னை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே, என்னை ஆப்பிரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே, என்னை இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே, என்ன மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே, சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே, ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறவங்களாம் இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தரையே கூட்டி போனார்னா சோத்திரம், கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போனால் சோத்திரம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்கிட்ட கேட்டீங்கன்னா உள்ளூரில் ஓணாம் பிடிக்க தெரிஞ்சாலே போதும், வாழ்க்கையில் முன்னே எதுக்கு அசரூரில் போய் ஆமை பிடிச்சிக்கிட்டு. கர்த்தர் கூட்டிகிட்டு போனார்னா போங்க. யோசேப்பை கர்த்தர் கூட்டிகிட்டு போனார், விசா போட்டு ஃப்ளைட் போட்டு கூட்டிகிட்டு போனார், காசு கொடுத்து போல, ஏதோ ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட காசு கொடுத்து போல யோசேப்பு, கர்த்தரே கூப்பிட்டு போயிட்டார். அப்படி போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்போது கர்த்தர் அவனை அழைத்து சென்றார், கர்த்தர் அவனை வாழ்க்கையில் சில கடுமையான சூழ்நிலைகளாம் அனுமதித்தார், உண்மைதான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இறுதியில் யோசேப்பு உயர்த்தப்பட்டான், இறுதியில் யோசேப்பு அதிபதியாக்கப்பட்டான். இன்னைக்கு நம்ம இந்த சம்பவங்களை எல்லாம் வாசித்தோம், தியானித்தோம். இன்னைக்கு நம்ம ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது, நான் யோசேப்பை போல உயர்த்தப்பட வேண்டும், கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும், கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும், கர்த்தர் என்னை தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும், நான் யோசேப்பை போல ஒரு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் ஆசீர்வாதமாக இருந்தால் பத்தாது, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்க வேண்டும், அப்படிலாம் நிறைய பேருக்கு ஆசை உண்டு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு புரியாத விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு 5 வருஷம் காலேஜ் படித்து ஒரு வேலை கிடச்சி பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி. கர்த்தருடைய காரியத்தில் அப்படி இல்லை. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு முன்பாக, கர்த்தர் ஒரு மனிதனை தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பாக, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவதற்கு முன்பாக அவனை தேவன் உருவாக்குவார். அவனை கர்த்தர் உருவாக்குவார். அதான் வசனம் அழகா சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிடுறதுனா என்ன தெரியுமா? புடமிடுதல் அப்படின்னா, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது, அது இங்கிலீஷில் ரிஃபைனிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. சில சிம்பிளான இடத்துல தூய்மையாக்குதல் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க, பியூரிஃபைடு அப்படின்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த ரிஃபைனிங் அப்படின்ற வார்த்தைக்கான கரெக்டான அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம புரியுறதுக்காக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போல்லாம் நம்ம ஊரில் நிலத்தை தோண்டினோம்னா
தண்ணி வரும். எப்படியோ ஒரு 500 அடி 600 அடி, ஒரு காலத்துலலாம் 30 40ன்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 400 500 அடி தோண்டியாச்சு தண்ணி எடுத்துடுறாங்க. அது மாதிரி இந்த மத்திய கிழக்கு நாடுகள், கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது அவங்க தோண்டினா என்ன கிடைக்கும்? எண்ணெய் கிடைக்கும். என்ன எண்ணெய் கிடைக்கும்? க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் இல்லையா? இப்போ இதுதான், இந்த கச்சா எண்ணெய் தான் நிறைய ஃபேக்ட்ரிஸ், அப்புறம் அந்த வாகனங்கள், இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு எரிபொருளாக, ஒரு ஃபியூவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த எண்ணெய் தான். ஆனால் இந்த கச்சா எண்ணெய் அப்படின்றோம், நம்ம பேரல் விற்கிறாங்க. இப்போ அந்த கச்சா எண்ணெயை போயிட்டு நீங்கள் ஒரு பேரல் வாங்கிட்டு வர்றீங்க. நீங்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $30 அப்படிலாம் சொல்லுவாங்க, $25 அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஏன்டா நம்ம ஊரில் 1 லிட்டர் பெட்ரோல் இவ்வளோ விற்கிறாங்கன்னு நம்ம யோசிப்போம். பேசாமல் ஒரு கச்சா எண்ணெயை ஒரு பேரல் எங்கேயாவது போய் கப்பலில் போய் வாங்கி தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டோம்னா அப்பப்போ ஊற்றிக்கலாம் அப்படிலாம் நமக்கு தோணும். ஆனால் அப்படிலாம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த கச்சா எண்ணெய் என்பது நிலத்தில் இருக்கிற ஒரு காரியம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அசுத்தமான ஒரு நிலையில் அது இருக்கும். அதுக்குள்ளே அந்த கச்சா எண்ணெய் என்று சொல்லப்படுவதுக்குள்ளே மண் இருக்கும், தூசி இருக்கும், நம்ம ரோட்டுக்கு போடுற தார் இருக்கும், அப்புறம் வந்து டீசல் இருக்கும், பெட்ரோல் இருக்கும், வேறு என்ன இருக்கும், இப்படி எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் உங்கள் எதுலையாவது ஊற்றுனீங்கன்னா கதை முடிஞ்சது. வேணால் ஒரு நல்ல வண்டி 2 வீலர்ஸ் ஆக்டிவா அந்த மாதிரி எதனா ஊற்றி பாருங்கள், அத்தோட கதை முடிஞ்சிடுச்சு. வண்டியை நீங்கள் மறந்துட வேண்டியதான். அதோடைய விலையும் குறைவு தான். ஆனால் இப்போ அந்த கச்சா எண்ணெய் என்று சொல்லப்படுகிற அந்த க்ரூட் ஆயிலை என்ன செய்வாங்கன்னா வாங்கிடுவாங்க. ஒரு பேரலாக கப்பல்களில் வாங்கி அவங்க என்ன செய்வாங்க, அதை சுத்தமாக்குவாங்க. ரீஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃபைனிங் த க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த கச்சா எண்ணெயை அந்த ஃபேக்ட்ரியில் அல்லது அந்த ரிஃபைனிங் பிளான்ட்டில் கொண்டு வந்து அதில் இருக்கிற அசுத்தங்களை நீக்கி, அதுக்குள்ளே எல்லாமே கலந்துருக்கும். டீசல் இருக்கும், பெட்ரோல் இருக்கும், கெரோசின் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதில் பை ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம மெயினாக பேசுகிறது இதெல்லாம். தார் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்னா பிரித்து எடுக்கணும். பெட்ரோல் இப்படி வா, டீசல் இப்படி வா, தார் இப்படி வந்துருன்னு எல்லாத்தையும் என்ன செய்யணும், பிரித்து எடுக்கணும். இப்போ இதை பிரித்து எடுக்கிறதுக்கு நல்ல வார்த்தை சொன்னீங்க, பிரித்து எடுப்பார் கர்த்தர். இதுக்கு நீங்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த க்ரூட் ஆயிலை உள்ளே இருந்து வெளியில் வர முடியாத ஒரு கண்டெய்னரில் எவ்வளவு ப்ரெஷர் ஏறினாலும், எவ்வளவு டெம்பரேச்சர் ஏறினாலும் உள்ளே இருந்து ஒரு ட்ராப் கூட வெளியில் வரவே முடியாத ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சு அதை சூடு ஏற்றணும். நம்ம காலையில் குளிக்கிறதுக்கு தண்ணி வைப்போம்ல, சூடு, அந்த சூடு இல்லை. சில நேரம் அந்த ரோட்டில் தார் போடும்போது தாரை எரிய விடுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? எப்படி சூடு, கொஞ்சம் டச் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி பல மடங்கு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில், ஒவ்வொரு வெப்பத்தில் அதை சூடேற்றும் போது அதில் ஒன்றுனா ஆவியாகி வெளியில் வரும். அது எக்ஸாக்ட் டெம்பரேச்சர்லாம் தெரியல, வேணுன்னா சொல்லுங்கள், படித்து சொல்லித்தரேன், நாளைக்கு வாங்க. அதுவும் கர்த்தர் கிருபையில் தெரியும், உங்களுக்கு படித்து சொல்லித்தரேன். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் தெரியல. அந்த க்ரூட் ஆயில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தில் அடைக்கப்பட்ட வெளியில் வர முடியாத ஒரு ப்ரெஷரைஸ்டு கண்டெய்னரில் வச்சு அதை ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேலே அதை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே இருக்கிற பெட்ரோலை எடுப்பாங்க, டீசலை எடுப்பாங்க, ஒவ்வொரு பொருளாக பிரித்து எடுத்து கடைசியில் மீதி இருக்கிறத தூக்கி கீழே போடுவாங்க. அதுதான் தார். இப்போது அந்த கச்சா எண்ணெய் எப்படி இருக்கும், கலரு எப்படி இருக்கும்? உலகத்திலேயே மோசமான கருப்பு அதுதான். அதை கூட ஒரு கருப்பு நீங்கள் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கருப்பு. அப்போது அதுக்குள்ளே தான் பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல் கருப்பாக இருக்கும் சொல்லுங்கள்? அதுக்குள்ளே தான் டீசல் இருக்குது, அதுக்குள்ளே தான் பெட்ரோல் இருக்குது. ஒன்றும் அழகாக தெளிவாக க்ளீனாக இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அது சூடு ஏற்றுறாங்க. அதை வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு வெளியில் வர முடியாத கண்டெய்னரில் வச்சு ஓரளவுக்கு மேலே அதை வெப்பப்படுத்தி அதை ஆவியாக்கி அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணி இப்படியெல்லாம் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் பிரித்து எடுக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் ரீஃபைனிங் ப்ராசஸ். இதுக்கு பேர் தான் என்னது, நம்ம புடமிடுதல்னு ஒரு வார்த்தையை பார்க்குறோமே, அந்த புடமிடுதல்ன்ற வார்த்தைக்கு
அந்த மூல பாஷையில் அவங்க பயன்படுத்தி இருக்கிற அந்த அந்த அர்த்தமுள்ள வார்த்தை இதுதான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அப்படின்னா இது நம்ம இன்னொரு மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். இப்போ தங்கம் இருக்குல்ல, தங்கம் வெள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி கேக் மாதிரி எங்கேயாவது வெட்டி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. எங்கே இருக்கும் தங்கம்? எங்கே இருக்கும்? மண்ணில் இருக்கும். ஒரு சில மண்ணில் நிறையா இருக்கும், ஒரு சில மண்ணில் குறைவாக இருக்கும். ஆனால் எல்லா மண்ணிலையும் தங்கம் இருக்கும். ஆனால் எல்லா மண்ணிலையும் ஏன் தங்கம் எடுக்கிறது இல்லைன்னா, சில மண்ணில் தங்கம் எடுக்கிறதுக்கு நம்ம செலவழிக்க வேண்டிய விலை தங்க விலையை விட அதிகமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? 1 கிராம் தங்கம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தா அது 1 கிராம் தங்க விலையை விட அதிகமாக இருக்கும். அதனால் அதுலேருந்து அந்த மண்ணிலேருந்து என்ன செய்ய மாட்டாங்க, தங்கத்தை எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில மண்ணில் அந்த தங்கத்துடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதுலேருந்து அந்த தங்கத்தை என்ன செய்வாங்க, பிரித்து எடுப்பாங்க. எப்படி பிரித்து எடுப்பாங்கன்னா, எப்படி தான் எடுப்பாங்க? நெருப்பு ஏற்றி சூடை ஏற்றி அதை கொதிக்க வச்சு அதில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாவற்றையும் நீக்கி சூடு ஏற்றுறது தான், வெப்பத்தை ஏற்றுறது தான் ஒரு பொருள் இருக்கிற அசுத்தங்களை நீக்குவதற்கான உலகத்திலேயே ஒரு என்ன சொல்கிறது, யூனிவர்சல் ப்ராசஸ். எந்த ஒரு மெட்டல் உலோகத்திலிருந்தும் அசுத்தத்தை நீக்குவதற்கான யூனிவர்சல் உலகளாவிய மெத்தட் என்ன அப்படின்னா, அதால் தாங்க முடியாத அளவுக்கு வெப்பத்தை ஏற்றுவது தான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? இதே ப்ராசஸை தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் செய்கிறாராம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இப்போ இந்த யோசேப்பு ஒரு சாதாரண வாலிபன், தன் தகப்பன் வீட்டில் அவன் பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தவன். அவனை கொண்டு போய் எகிப்தில் வச்சு ஆண்டவர் அவனை புடமிட்டு அவனை ரிஃபைன் பண்ணி அவனை ஒரு விலையேற பெற்ற ஒரு பொன்னாக அவனை மாற்றி பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் நிறுத்துகிறார். யோசேப்பை பார்வோன் பார்த்த உடனே அவன் என்ன சொல்லிட்டான்? இவன் தான் என் தேசத்துக்கு அதிபதியாக இருக்க வேண்டும், என் சிங்காசனத்தை விட்டுட்டு எல்லாவற்றையும் உனக்கு கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவன் கீழ்ப்படுத்தினான் என்று சொன்னான். அதுக்கு காரணம் யோசேப்போ இல்லை, யோசேப்போட அப்பாவோ இல்லை, யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்தில் வைத்து அவர் ஒரு வேலை செஞ்சார் இல்லையா? என்ன செஞ்சாரு? புடமிட்டார் இல்லையா? அந்த புடமிடுதல், அந்த ரிஃபைன்மெண்ட், அந்த ரிஃபைனிங், அந்த புடமிடுகிற அந்த ப்ராசஸினுடைய அந்த வேலையினுடைய அந்த ரிசல்ட் தான் எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு அதிபதி ஆக்கப்பட்டான். என்னடா எகிப்துக்கு போனானே யோசேப்பு பயங்கரமா பெரிய ஆளா ஆயிட்டானமே? ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அவனை புடமிட்டார். கர்த்தர் இந்த யோசேப்பை புடமிட்டார். கர்த்தர் யோசேப்பை பொன்னாக மாற்றினார். கர்த்தர் யோசேப்பை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினார். அவனை பார்த்த உடனே பார்வோனுக்கு தோணுச்சு, இவன் நீயே அந்த அதிகாரி, தேவ ஆவியை பெற்ற மனிதனாகிய இவனைப் போல வேறொருவன் தேசத்தில் இல்லை, இவனே அந்த அதிகாரி, இவனுடைய கரத்தில் அதிகாரம் கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்வோன் யோசேப்பை அதிபதியாக உயர்த்தினான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேகரை தேவனாகிய கர்த்தர் இதே போல புடமிட்டு பொன்னாக மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஏன் என்னால் வெளியில் வர முடியாத இப்படி ஒரு கஷ்டம், என் வாழ்க்கையில் மாறாத தீராத சேஞ்ச் ஆகாத ஒரு பிரச்சனை ஏன் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடந்துட்டு இருக்குது, ஒன்று போனால் ஒன்று வருது, போத்திபார் வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் சிறைச்சாலை வருது, இப்படி என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை கர்த்தரை தொடர்ந்து அனுமதிச்சுட்டே இருக்காருன்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை புடமிட்டு பொன்னாக மாற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை புடமிட்டு பொன்னாக மாற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு யாரும் கர்த்தருடைய புடமிடுகிற ப்ராசஸ்ல உள்ள உட்கார்ந்து அடங்கி இருந்து அந்த பிரச்சனைகள் மத்தியிலே, சிறைச்சாலையின் மத்தியிலே, சிறையிருப்பின் மத்தியிலே, மாறாத சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சூழ்நிலை அடங்கி இருப்பதற்கு இன்னைக்கு ஒருத்தனுக்கும் விருப்பம் கிடையாது. கொஞ்சம் அடங்கி ஒட்டங்கி இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. கொஞ்சம் தன்னுடைய சௌகரியங்களை விட்டுட்டு கர்த்தர் என்னை உருவாக்குகிறார் என்று அடங்கி இருப்பதற்கு ஒருத்தனுக்கு விருப்பம் கிடையாது. ஜெபம் மட்டும் உண்டு. கர்த்தர் என்னை யோசேப்பை போல உயர்த்த வேண்டும். கர்த்தர் உன்னை யோசேப்பை போல உயர்த்த வேண்டும் என்றால் நீ முதல்ல சிறைச்சாலையில் விலங்கிடப்பட்டவனாக இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை யோசேப்பை போல உயர்த்த வேண்டும் என்றால் சிறைச்சாலை அதிகாரியுடைய கரத்தில் நீ அடங்கி இருக்க வேண்டும். அவன் நீதிமான் இல்லை,
சிறைச்சாலை அதிகாரி நீதிமான் இல்லை, அவன் துன்மார்க்கனா இருப்பான். அவன் கீழே நீ அடங்கி இருக்க வேண்டும். போத்திபாருடைய மனைவி துன்மார்க்கமா இருப்பாள், அவகிட்ட நீ அடங்கி இருக்கணும். அந்த போத்திபார் கிட்ட நீ அடங்கி இருக்கணும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களால் அது முடியாது. உன்னால் அது முடியாது. உனக்கு கௌரவ பிரச்சனை. உன்னால 4 பேர் உன்னை பத்தி தப்பா பேசினா வாயை மூடிட்டு இருக்க முடியாது. உன்னால 4 பேர் உன்னை அடக்கி ஒடுக்குனா உன்னால வாயை மூடிட்டு இருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுவதற்காகவே அவன் பட்டணங்களை கட்டினான். இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குவதற்காகவே அவன் பட்டணம் கட்டினான். அப்ப கூட அவங்க அடங்கி ஒடுங்கி அந்த வேலையை செஞ்சாங்க. வைக்கிறோம், நீங்களா புரைக்குங்க சரின்னு சொல்லி அவன் புரைக்கினான். செங்கலை சூடு சரின்னு சொல்லி சுட்டான். கற்றா பட்டணத்தை, ஐயா எங்களுக்கு வேலை தெரியாதுங்க, நாங்கெல்லாம் மேய்ப்பர்கள். கட்டினான் பார்த்தீங்களா? அதனால தான் 70 பேரா உள்ள போனவனை கர்த்தர் தேசமாக பழுகி பெருக பண்ணினான். இன்னைக்கு நம்மள ஒரு சின்ன கஷ்டத்தை தாங்க முடியாது, ஒரு சின்ன அடக்குமுறையை உங்களால தாங்க முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய கண்டிதத்தை தாங்க முடியாது. உங்க பெற்றோருடைய கண்டிதத்தை நான் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒரு நாள் உன் வாழ்க்கையில பார்வோனை விட மோசமான ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். உனக்கு அங்க அம்மா அப்பாவுடைய அடக்குமுறையை உன்னால தாங்க முடியல, உன் வீட்டாருடைய அடக்குமுறை உனக்கு தாங்க முடியல, உன் சகோதரனுடைய அடக்குமுறை உனக்கு தாங்க முடியல. ஒரு நாள் கர்த்தர் உன்னை கொண்டு போய் பார்வோனை விட மோசமான ஒரு இடத்துல அடக்கி ஒடுக்கி வைப்பார் பாரு, அன்னைக்கு தெரியும். நீ சிறைச்சாலையில் அடங்கி இருக்க வேண்டும். நீ எகிப்திலே ஒடுக்கப்பட வேண்டும். அப்பதான் நீ யோசேப்பாக உயர்த்தப்படுவாய். ஆசை இன்னைக்கு ஜெபம். நீ வாயை திறந்து ஜெபிச்சிட்டா கர்த்தர் உன்னை யோசேப்பாக்கிடுவாரா? நீ வாயை திறந்து ஆண்டவரே என்னை யோசேப்பை போல ஆக்கும்னு சொல்லிட்டேனா, யோசேப்பை போல ஆகணும், யோசேப்பை போல கர்த்தர் என்னை உயர்த்தணும், யோசேப்பை போல கர்த்தர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆக்கணும்னா நீ முதல்ல சிறைச்சாலையில் அடங்கி இருக்க வேண்டும். வாயை திறக்கக்கூடாது, வெளியில வர முடியாது, வாயை திறக்கக்கூடாது. அநியாயமா நடக்கும், வாயை திறக்கக்கூடாது. உன்னை ஒடுக்குவதற்காகவே வேலை கொடுப்பான். ஒரு வேலைன்னு ஒன்று இருக்காது, உன்னை வேலை வாங்கணும்னு, உன்னை ஒடுக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே வேலையை உருவாக்கி உன் கையில் கொடுப்பான். அமைதியா வேலை செய்யணும். செய்தால் சிறைச்சாலையில் இருக்கிற உன்னை தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றுவார். நீ செய்தால் சிறைச்சாலையில் இருக்கிற உன்னை கர்த்தர் தேசத்தின் அதிபதியாக மாற்றுவார். உனக்கு வலிச்சுச்சுன்னா, உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, அடங்கி இருக்கிறதுக்கு உனக்கு கௌரவம் இடம் கொடுக்கலனா, you will be a waste paper. கசக்கி அவ்வளோதான். நீ வேணா சொல்லிக்கலாம், கர்த்தர் என்னை தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி, பாடிக்கிட்டே இரு. வேணா ஒரு தொட்டில் படுத்துக்கோ, எவனையாவது கூப்பிட்டு தாளாட்டி விட சொல்லு. பட் யூ வில் நெவர் பி யூஸ்ஃபுல் இன் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட். You will never be useful in the hand of the Lord. கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த மனிதனை கர்த்தர் உருவாக்குவார், அவனை புடமிடுவார். இரக்கமில்லாத சில கஷ்டமான சூழ்நிலை வழியாய் நடத்தி செல்வார். ஆனால் இந்த ப்ராசஸ், the moment the process is over, moment the refinement is over, எப்பொழுது இந்த தூய்மையாக்கப்படுகிற புடமிடப்படுகிற இந்த ப்ராசஸ் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம கர்த்தர் அவனை உயர்த்தி பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துவார். ஏன் தெரியுமா கர்த்தர் உன்னை உயர்த்த முடியல? உன்னால் கர்த்தர் அனுமதிக்கிற தூய்மையாக்கப்படுகிற ப்ராசஸில் உன் வாயை மூடிக்கிட்டு உன் கௌரவத்தை அடக்கிக்கிட்டு உன்னால் சும்மா இருக்க முடியல. உன்னால் முடியாது, அதான் உண்மை. ஏன் உன்னை கர்த்தர் உயர்த்தி இத்தனை வருஷம் ஆச்சே? உன்னோட ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் ஸ்பிரிச்சுவலாக எங்கேயோ போயிட்டான். உன்னோட நீ ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு பிரகாசிக்கிற சுடர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ ஏன் தெரியுமா உட்காந்து அந்த சேரை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற? பிகாஸ் ஆஃப் யோர் அந்த கௌரவம், அந்த வாய், அந்த அடங்கி இருக்க முடியும். இவ யாரா, இவன் பெரிய நீதிமானா, அவ பெரிய நீதிமானா, பேசினேரு சாவுற வரைக்கும் நீ பேசிட்டே இருப்ப. உன் கூட வந்தவெல்லாம்
ஒரு யோசேப்பு இருப்பான், இங்கே ஒரு தானியேல் இருப்பான், இங்கே ஒரு எலியா இருப்பான். நீ மட்டும் அதே சேரை உட்காந்து தேய்ச்சினே இருப்ப. சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்ப. கர்த்தர் அனுமதிக்கிற புடமிடப்படுகிற ப்ராசஸில், கர்த்தர் அனுமதிக்கிற புடமிடுதல்ல, கர்த்தர் அனுமதிக்கிற ரிஃபைனிங்கிற ப்ராசஸில் உன்னை கீழ்ப்படுத்தி நீ கர்த்தருக்கு அடங்கி உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். யார் அந்த ப்ராசஸில் ஒப்பு கொடுக்குறாங்களோ அது கஷ்டம்தான். யோசேப்பாகிறது ஈஸியா? தேசத்துக்குள்ள அடிமையாக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த உன்னை கர்த்தர் தேசத்துக்கு அதிபதி ஆக்குறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயமா? நீ வாய் திறந்து இப்படியோ சோத்திரம் ஆண்டவரே என்னை யோசேப்பை போல மாற்றி விடும் ஆண்டவன்னு சொன்னா உடனே வாப்பா நீ இதை சொல்லணும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாராஜான்னு கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி உட்கார வச்சிருவாரா? இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அப்படி நடக்கவே நடக்காது. ஆண்டவர்னா அவ்வளோதான் ஆண்டவர். கர்த்தர் புடமிடுவார். பொன்னை புடமிடுகிறது போல புடமிடுவார். பொன்னை புடமிடுகிறது போல உன்னை புடமிடுவார். அவருடைய வசனம் உன்னை புடமிடும். அவருடைய வசனம் உன்னை புடமிடும். புடமிட்டு உன்னை பொன்னாக்கி பயன்படுத்துவார். அடக்கி ஒடுக்கி பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். அடக்கி ஒடுக்கி பழுகி பெருக பண்ணுவார். கடைசியாக ஒரு சாட்சியோடு கூட முடிக்க விரும்புகிறேன். நான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆட்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆட்கள். அதுவும் எங்கள் வீட்டில் 3 பேரில் நான் மூத்தவன். எனக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு மட்டும் கரிசனே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ படித்து வந்துட்டேன். எங்கள் அம்மா அப்பா கூட இதுக்கு மேலே ஒரு நாள் கூட இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நல்ல காலேஜ் படித்து எங்கேயாவது ஹாஸ்டலுக்கு போயிடணும் முடிவு பண்ணேன். நல்லா ஸ்கூல் படித்து நல்ல ஹாஸ்டலில் அட்மிஷன் வாங்கி. எதுக்கு? நல்லா பெரிய டாக்டர் ஆகணும் அப்போல்லாம் இல்லை. அம்மா அப்பா வீட்டில் கூட இருக்கக்கூடாது. இவங்க தொல்லை நமக்கு, இவங்க கண்ட்ரோல் நமக்கு ரொம்ப கஷ்டம். இவங்களோட என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நல்லா படித்து 540 கிலோமீட்டர் சென்னையில் ஹாஸ்டலில் அட்மிஷன் வாங்கி ஹாபாடா இதுக்கு மேலே இவங்க தொல்லை இல்லைடா அப்படின்னு காலேஜ் ஜாயின் பண்ணேன். அப்படி இருக்கும்போது காலேஜ் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னை ரட்சித்தார். அது வரைக்கும் மிகப்பெரிய விக்கிரக ஆராதனைக்காரனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். மிக மோசமான கெட்ட பழக்கம் அப்படிலாம் இல்லை, விக்கிரக ஆராதனைக்காரன். காலேஜில் இருந்து கூட சைக்கிள் எடுத்துகிட்டு எல்லா கோயிலுக்கும் போவேன், சுற்றி மத்தி அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அப்போ ரட்சித்த நாட்களில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய ஒரு புதையலை கண்டுபிடிச்ச மாதிரி, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ரட்சிக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் எனக்கு சின்ன சின்ன ஊழிய வாய்ப்புகள்லாம் கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டவை உடனே ஒரு 5-6 மாதத்துக்குள்ளேயே. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சண்டே கிளாஸ் நடத்துறது அந்த மாதிரி காரியங்கள். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு ஊழிய அழைப்பெல்லாம் கர்த்தர் பேசிட்டார். உன்னை ஊழியனை அழைச்சிருக்கிறேன் அப்படிலாம் கர்த்தர் பேசிட்டார். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, கர்த்தர் நம்மை ஊழியனாக அழைத்திருக்கிறாருன்ற அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே கர்த்தர் என்ன செஞ்சார், ஒரு குறிப்பிட்ட ஊழியருக்கு கீழே கர்த்தர் என்னை அனுமதித்தார். நீ அவங்களோட போ, அங்கே போய் அவங்களோட இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன அனுமதித்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்தோம், இப்போ ஊழியத்துக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு ரொம்ப பெரிய சந்தோஷம். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது வாழ்க்கையில். அந்த ஊழியக்காரரோட நான் யாரையும் குற்றம் சொல்லலை. உண்மையாகவே இன்றைக்கி நான் தேவ சமூகத்திலே ஒரு ஊழியக்காரனாக இந்த இடத்தில் நிற்பதற்கு என் வாழ்க்கையில் கர்த்தர் பயன்படுத்தின முக்கியமான நபர் நான் சொல்கிற அந்த ஊழியக்காரர் தான். அவரை கர்த்தர் பயன்படுத்தினதுனால தான் நான் இந்த இடத்துல ஊழியக்காரனாக நிற்கிறேன். யாரையும் நான் குற்றம் சொல்லலை, குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே போய் அவரோட நான் ஊழியத்தில் இருந்தேன். சின்ன சின்ன வேலையிலேருந்து ஒவ்வொரு ஊழியமாக கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அவரோட ஒரு 2.5 வருஷம் யாருமே சேர்ந்து ஊழியம் செஞ்சதே இல்லை. அவரோட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே யாருமே சேர்ந்து ஊழியம் செஞ்சதே இல்லை. அவ்வளவு
நல்ல மனிதன், நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்ல. இன்னும் கொஞ்சம் கோவப்படுவார், அப்படி தான் இருப்பார். கிட்டத்தட்ட 8 வருஷம் கர்த்தர் என்னை அவரோடு வைத்திருந்தார். யாருமே 2 வருஷத்துக்கு மேலே அவரோட இருந்ததே இல்லை. 2.5 வருஷத்துக்கு மேலே. 2.5 வருஷம்னு சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவரோட 2.5 வருஷம் இருந்தார். ஆனால் நான் 8 வருஷம் அவரோடு கூட இருந்தேன். உள்ளே போகும்போது ஒரு சாதாரண ஒரு சேட்டை செய்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக உள்ளே போனேன். 8 வருஷம் கழித்து வெளியில் வரும்போது இந்த முழு நேர ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் என்னை முற்றிலுமாக ட்ரெயின் பண்ணி வெளியில் கொண்டு வந்தார். நான் வேறு எங்கேயும் போயிட்டு இருந்து எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி, அதெல்லாம் எதுவுமே கற்றுக்கொண்டதில்லை. அந்த இடத்துல தான் கர்த்தர் கற்றுக்கொண்டார். ஆனால் அந்த இடத்தில் இருந்த 8 வருஷ காலமும் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தை விட்டு எப்பொழுது ஓடலாம் என்கிற சூழ்நிலை மட்டுமே இருக்கும். ஒரே சூழ்நிலை தான். இன்றைக்கி இங்கேருந்து ஓடிட முடியுமா, தப்பிச்சிட முடியுமா, ஓடிடலாமா, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும். செய்யாத குற்றங்களுக்காக டெய்லி பழி சுமக்கணும். செய்யாத குற்றங்களுக்காக டெய்லி, நான் குற்றமும் செய்திருக்கிறேன், அதுவும் இருக்குது. நம்ம ஏதோ குற்றமே செய்யாத இயேசு கிறிஸ்துலாம் கிடையாது. நானும் சேட்டை பண்ணியிருக்கிறேன். ஆனால் சேட்டை பண்ணி குற்றம் சுமக்கிறது பரவாயில்ல, பழி சுமக்கிறது பரவாயில்ல. ஆனால் டெய்லி செய்யாத குற்றங்களுக்காக பல நேரங்களில் பழி சுமக்க வேண்டும். அங்கே யார் எந்த தப்பு செய்தாலும் திட்டு வாங்க வேண்டும். எவன் தப்பு செஞ்சாலும் நான் திட்டு வாங்கணும். இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். அவமானங்கள், இழிவுகள், கஷ்டங்கள், தனிமைகள், உணவில்லாத நிலைமைகள், உடம்பு சரியில்லாத நிலைமைகள், கண் விழிப்புகள், பவுல் எழுதின மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அத்தனையும் 8 வருஷமாக ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்கிட்ட ஒன்றே சொல்ல, நீ அங்கே இரு. நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஓடிடுறேன் ஆண்டவரே, என்னை விட்டுருங்கப்பா, இது கஷ்டம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தாங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனால் 8 வருஷமும் கர்த்தர், நீ இங்கே இரு, நான் உனக்கு சொல்கிற வரைக்கும் இங்கே இரு, நான் உனக்கு சொல்கிற வரைக்கும் சொல்லுங்கள், நீ இங்கே இருன்னு கர்த்தர் சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி அந்த இடத்துல 8 வருஷம் நான் இருந்தேன். அந்த 8 வருஷத்தின் முடிவிலே கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சகலத்தையும் கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறம் எனக்கு யாரும் பெருசாக ஒன்றும் எப்படி ஊழியம் செய்யணும்னு எனக்கு யாரும் எதுவுமே கற்றுக் கொடுக்கவில்லை. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இதில் என்னென்னா, அங்கே அடங்கி உட்காரணும். அந்த புடமிடுகப்படுகிற அந்த ஃபர்னஸ்குள்ளே அந்த 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 வெப்ப மூட்டை உள்ளே வச்சு அடைச்சிருவாங்க. ஏன்னா வெளியில் வரவே முடியாது. நம்மளால் தாங்க முடியாத டெம்பரேச்சரில் நம்ம உள்ளே இருக்கணும். நம்மளால் தாங்க முடிகிற வெப்பம் இல்லை, நம்மளால் தாங்க முடியாத டெம்பரேச்சரில் உள்ளே வெந்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் வெளியில் வர முடியாது. இதுக்கு பேர் தான் ரிஃபைனிங் ப்ராசஸ். இதுக்கு பேர் தான் புடமிடுதல். அங்கே கௌரவம் வேலை செய்யக்கூடாது, வாய் வேலை செய்யக்கூடாது. முக்கியமாக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், வாழ்க்கையில் வாய் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். பல நேரங்களில் இந்த வாய் தான் நம்மளை நாசமாக்கிடுச்சு. அப்படி வச்சு கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சரி அவங்கள விட்டு கர்த்தர் நம்மளை வெளியில் கொண்டு வந்துட்டார், வேறு யாராவது நமக்கு லீடராக இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது போய் நம்மளும் என்ன செஞ்சலாம், நீங்கள் எனக்கு லீடராக இருங்கள், நான் உங்களுக்கு கீழே ஊழியம் செய்கிறேன் அப்படிலாம் நான் போய் கேட்டு பார்த்தேன். ஒரு ஆள் கூட சேர்த்துக்கல. போப்பான்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் கர்த்தர் சொன்னார், இதுக்கு மேலே நான் தான் உனக்கு லீடர். ஒரு காலத்தில் எந்த லீடர்ஷிப்பும் வேணாம், ஓடிடலான்னு வாழ்ந்தேன். அன்னைக்கு கஷ்டப்பட்டு கர்த்தர் இருக்க வச்சார். அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னார், இதுக்கு மேலே நான் தான் உனக்கு லீடர், நான் சொல்கிறத நீ செய், அவ்வளோதான் ஊழியம் அப்படின்னு கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தார். அப்படி கர்த்தர் உன்னை அடக்கி வைக்கிற இடத்தில் அதிகாரத்துக்கு உட்பட்டு அடங்கி நீ இருந்தால் கர்த்தர் உன்னை புடமிட்டு பயன்படுத்துவார். நீ எவ்வளவா உன்னை அடக்கி நீ தாழ்த்திருக்கிறையோ அவ்வளவாக கர்த்தர் உன்னை உருவாக்குவார், அவ்வளவாக தேவன் உன்னை உயர்த்துவார். யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அதே போல் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் செய்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன், இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, ஒரு காரியத்துக்கும் அடங்கி இருக்கிறது கிடையாது, ஒரு அதிகாரத்துக்கு அடங்கி இருக்கிறது இல்லை, ஒரு வார்த்தையை தாங்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், யூ வில் பி அக்யூஸ்ட் ஃபார் நோ ரீசன். நீங்கள் செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்படுவீர்கள், நீங்கள் அவமதிக்கப்படுவீர்கள், நீங்கள் அதை தாங்கி கொண்டு தான் இருக்க வேண்டும். நீங்கள் திட்டு வாங்குவீங்க, செய்யாத குற்றத்துக்காக திட்டு வாங்குவீங்க. யூ வில் ஹாவ் டு பேர் இட். நீங்கள் இருக்கணும், கஷ்டப்படணும், அவமானங்களை சுமக்க வேண்டியிருக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து நியமித்திருக்கிற புடமிடப்படுகிற ப்ராசஸ். இதுதான் அந்த காரியம். கர்த்தர் இயேசுக்கு இப்படி தான் இருந்தார். இயேசு இப்படி தான் இருந்தார். இயேசு இப்படி தான் நடந்தார்.
இயேசுவுடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற அந்த அதிகாரங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படிதலில் அடங்கி இருக்கும்போது தேவன் நம்மை உருவாக்கி ஏற்ற நேரத்தில் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இல்லை நீங்கள் உங்களுக்கு பரிதாபப்பட்டுட்டு நீங்கள் உங்களுடைய அந்த வரட்டு கௌரவத்தை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டப்ப நீங்கள் எப்படி இருந்தீங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாட்சியாக எவ்வளோ நல்ல சாட்சியாக இருந்தீங்களோ அதே இன்னும் வேணால் அதை விட கொஞ்சம் மோசமாவீங்களே ஒழிய அதை விட பெட்டராக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. நீங்கள் வேணால் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து ஆராய்ச்சி செய்து முடிவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பல நேரங்களில் ஆண்டவர் இறக்கமே நான் இப்படி ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லையா, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்குது, உங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லையா, நீங்கள் இரக்கமும் கிருபையும் மனதுருக்கமும் உள்ள தேவனாயிற்றே, ஆனால் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஏன் என்னுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருக்கிறது, ஏன் என் கால்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறது, ஏன் என்னால் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வர முடியல, நான் ஜெபிச்சிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? ஆனால் அந்த நாட்கள் முடியும், புடமிடப்படுகிற நாட்கள் முடியும். கர்த்தர் உன்னை உயர்த்தி பார்வோனுக்கு இணையாக நிறுத்தி வைப்பார். பார்வோனுக்கு இணையாக கர்த்தர் உன்னை நிறுத்தி வைப்பார். அதுக்கு தான் இந்த சூழ்நிலை அனுமதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை அடக்கி வைக்கிறாருன்னு நீங்கள் ஃபீல் ஆகுதுங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ரெடி ஆகுங்க, அந்த அடக்குமுறைக்கு ரெடி ஆகுங்க, அந்த புடமிடப்படுகிற சூழ்நிலைக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. இவங்க நம்மளை மிதிக்க தான் போகிறாங்க, இவங்க நம்மளை அவமானப்படுத்த தான் போகிறாங்க அப்படின்னு ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை புடமிடுவதற்கு உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக்கொள். படுத்துட்டு நீ அடங்கிரு, கர்த்தர் உன்னை சீக்கிரத்தில் உயர்த்துவார். அவர் எப்படியெல்லாம் உன்னை உருவாக்க விரும்பினாரோ, அவர் எப்படியெல்லாம் உன்னை பயன்படுத்த விரும்புகிறாரோ, அவர் எப்படியெல்லாம் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் உன்னை உயர்த்த போகிறார். ஆனால் இன்னைக்கு உனக்கு அது கஷ்டமாக இருக்குது. யாராவது கொஞ்சம் ஒராசுனா கூட உனக்கு நெருப்பு வருது. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் தெரியுமா, பொடலங்கா. கர்த்தர் இன்னைக்கு மனிதர்களை தேவ பிள்ளைகளை உருவாக்க முடியவில்லை. காரணம் இந்த வரட்டு கௌரவம், அடங்கியிருக்க முடியல, மேட்டிமை, தன்னை குறித்து எண்ணுவதற்கு மேலே என்றது. இயேசுவோட பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இயேசுவோட நீதிமான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இயேசுவோட கௌரவவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு கர்த்தரால் உங்களை உருவாக்க முடியல. நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்ம பைபிளில் படிக்கிறோம் யோசேப்புன்னு, அதுக்கப்புறம் எத்தனை பேர் அப்படி இருந்தான்? நம்ம ஊரில் எவனா ஒரு யோசேப்பாவது இருக்கானா? ஒரு மைலும் கிடையாது. ஏன்னா அவனால் அடங்கி இருக்க முடியாது. இந்த யோசேப்பால் அடங்கி இருக்க முடியாது. கொஞ்சம் செய்யாத தப்புக்காக பழி சுமக்க முடியாது இந்த யோசேப்புகளால். யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, என் மேலே பழி சொல்றியா, நானா, அப்படி சொல்லிக்கிட்டே இரு, கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருப்ப. உனக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அடக்குமுறையை கொடுக்கிறாரா? ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட். நான் இந்த அடக்குமுறைக்கு உள்ள அடங்கி இருக்க போகிறேன் என்று உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அடங்கிரு. எஸ், ஐ எம் கோயிங் டு ஃபேஸ் இட். இயேசுக்கு தெரியும் தான் சிலுவைக்கு போக போகிறது. அவர் எப்படி ரெடியாக இருப்பார்ல, ஓகே நான் இப்போ சிலுவைக்கு போகிறேன், என் கையில் ஓகே ஐ எம் ரெடி அப்படின்னு இருப்பார். அதுபோல் உன் வாழ்க்கையில் அடக்குமுறைக்கு ஆயத்தமாக கீழ்ப்படி. வசனம் அழகா சொல்லுது, பேதுரு நிருபத்தில், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ இவன் உடனே என்ன கற்பனை பண்ணுறான்? கர்த்தருடைய கை வரும் உங்களுக்கு, வானத்திலேருந்து கும்முனி இறங்கி வந்து அப்படியே என்னை அடக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். எப்படி வரும்? வராது. ஒரு துன்மார்க்கனுடைய கை தான் வந்து ஒன்று அடக்கும். கர்த்தருடைய கை வரும் வானத்திலிருந்து வங்கின்னு வந்து என்னை அடக்குவார் கர்த்தர். ஒரு துன்மார்க்கனுடைய கை பாரு, வெயிட் பண்ணிட்டே இரு, போலீஸ்காரன் வரப்போகிறான் உன்னை அடக்கிறதுக்கு. அடங்கலை, இங்கே அடங்கலை, வீட்டில் அடங்கலை, அம்மா கிட்ட அடங்கலை, அப்பா கிட்ட அடங்கலை, போலீஸ்காரன் வருவான் அடக்குவான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கை, அது என்னுடைய கை என்று கர்த்தர் சொல்லுவார். நீங்கள் நினச்சிருக்கீங்க கர்த்தர் கையினோடனே உடனே இங்கே நல்லா ஆணி அடித்த மாதிரி ஒரு காயத்தோட, இந்த சில பேர் வீட்டில் ஃபோட்டோலாம் மாட்டிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? காயத்தை கூட அழகாக இருக்கும், ஆணி அடித்த காயம் கூட எவ்வளோ சேப்பாக அழகாக இருக்கும். அது மாதிரிலாம் வரும்னு இவன் எதிர்பார்த்துட்ருப்பான், பைத்தியக்காரன். வரும், போலீஸ்காரனுடைய கை வருது உன்னை அடக்குவதற்கு.
உன்னை புடமிடுவதற்கு வருது. கர்த்தர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை புடமிட விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பொன்னாக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அதுக்கு இந்த அடக்குமுறைக்கு நீ அடங்கி போ. இந்த அதிகாரத்துக்கு நீ கீழ்பட்டு போ. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரங்களை எடுப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க போகிற பெரிய உயர்வுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசேப்பை போல இந்த இடத்துல அநேகரை தேவன் நீர் உயர்த்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் புடமிட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் உருவாக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கையை வைத்து சோதரம் நீங்கள் நன்றி அப்பா. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன அடக்குகிற அந்த அதிகாரங்களுக்கு, நீர் எங்களை கீழ்ப்படுத்துகிற அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய அடங்கி இருக்க ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்கிறவங்க மாத்திரம் யாராவது அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் கையை வைத்து வலது கரத்தை வைத்து ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒப்பு கையை வைத்து சொல்லுங்கள். சொல்கிறவங்க கையை வைத்து சொல்லுங்கள். ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். சிறைச்சாலையின் அனுபவமாக இருந்தாலும், சிறையிருப்பின் அனுபவமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை புடமிட்டா பொன்னாக துளங்கிடுவே, என்னை புடமிட்டா பொன்னாக துளங்கிடுவே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உனக்கு போல காத்து கொண்டே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே, உமக்கே ஆராதனை, உயிருள்ள நான் அப்பா, உமக்கே ஆராதனை, உயிருள்ள நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும், முடிவெடுத்தால் நான் தான் மாற்ற முடியும், எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளில் ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். எல்லா கரங்களை உயர்த்தி என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவரே, நீர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதிக்கிறவரே, ஆண்டவரே எனக்கு நீங்க செய்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்துக்கு, உம்முடைய கரத்துக்கு, ஆண்டவரே நீர் என்னை கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்துக்கு ஆண்டவரே அடங்கி இருக்க, ஒடுங்கி இருக்க, அது யாராக இருந்தாலும், அது பெற்றோராக இருந்தாலும், உடன் பிறந்தோராக இருந்தாலும், ஆண்டவரே ஊழியர்களாக இருந்தாலும், ஆண்டவரே ஒருவேளை ஆஃபீஸில் இருந்தாலும், நீர் என்னை கீழ்ப்படுத்துகிற அதிகாரங்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்மால் உருவாக்கப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக, கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக, கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக, கர்த்தர் எங்களை புடமிட்டு பொன்னாக மாற்றுவீராக. யோசேப்பை போல உயர்த்தப்பட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம், திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.